பிளட் டெஸ்ட் சொல்லியிருக்காங்களா? ஏன்? கடைசி நாள் ஊசியா? ஆமா, கடைசி ஊசி. இன்னையில இருந்து நான் தப்பிச்சிட்டேன். இதுக்கப்புறம் கைஸ், இன்னைக்கு வந்து கடைசி நாள் ஆஃப் த இன்ஜெக்ஷன் பிரச்சனையாவுக்கு. நான் ஃபர்ஸ்ட் 4 இன்ஜெக்ஷன் போட சொன்னாங்க. ஆமா, அது என்னமோ ஒரு இன்ஜெக்ஷன். அந்த இன்ஜெக்ஷன் வந்து எல்லா டியூஸ்டே ப்ரோஸ்ட்ரோஜன் நினைக்கிறேன். அந்த ப்ரோஸ்ட்ரோஜன் அக்வா, அது வந்து ஒரு ஆயில் இன்ஜெக்ஷன். அது வந்து இன்னைக்கு வந்து முடிவுக்கு வருது. இன்னைக்கோட. ஆமா, இன்னைக்கோட வந்து அதான் இன்னைக்கு அங்க போயிட்டு ஏங்க இன்னும் 4 இன்ஜெக்ஷன் போடணுங்க அப்படின்ட்டு. இல்லைங்க, நாங்க வெளியே வந்து பாத்துக்கிறோம் அப்படின்ட்டு. இங்க பாரு, நீ நேர்ல எப்படி இருக்க, கண்ணாடில பாக்க, போன்ல பத்தி எப்படி இருக்கறன்னு. இல்ல, போன் வந்து பொய் சொல்லுது. போன் பொய் சொல்லுதா? ஆமா, போன்ல நான் ரொம்ப கருப்பா தெரியறேன். எல்லாரும் சொல்றாங்க பிரெக்னன்ட் ஆனதுல க்ளோ ஆயிட்டீங்க அப்படினு. க்ளோ? எந்த க்ளோவும் தெரியலையே. நீ தானே சொன்ன அந்த க்ளோ ஆயிட்டீங்க. சோ இப்போ பாத்தீங்கன்னா நெக்ஸ்ட் வந்து இப்போ நான் இப்போ இவ்வளவு நாள் தவிதாயப்பட்டு அந்த ஆர்சிஹெச் ஐடி எடுக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டோம். இன்னைக்கு ஆர்சிஹெச் ஐடி நானே எடுத்துட்டேன். சிவாவே ஆர்சிஹெச் ஐடி எடுத்துட்டான். அதாவது அந்த நம்பர் எடுத்தாச்சு, அந்த நம்பர் எடுத்துட்டு போய் கார்டு வாங்கணும். அதான் மேட்ரு. இன்னைக்கு அதுக்கும் போற கவர்மெண்ட் பக்கத்துல இருக்க கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு எச்சி தொட்டு துடைக்கிற நீ இப்போ அதான் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் போயிட்டு அங்க இருந்து ஆர்ஆர் ஹாஸ்பிட்டல் போயிட்டு இன்ஜெக்ஷன் பண்ணிட்டு வரோம். பிரச்சனை அழுகிறது நம்ம வீடியோ பார்க்க போறோம். இந்த வீடியோல அழுகிறத பாப்பீங்க. இதுதான் கடைசி அழுகு. இனிமேல் அழுகிறது. இனிமேல் தடுப்பூசி அவன் என்னை பார்த்தாலே அலறுவான். கண்ணு தண்ணி வருது. தண்ணி கட்டுறா. ஐயோ, கண்ணு தண்ணி மட்டும் இல்ல, கால் வலிக்குதுடா. இல்ல வந்துருச்சு. எங்க அப்பா மறக்கானவே யார் இது? தம்பி பையன். நம்ம பிளாக்கோட வாரிசுகள், வந்த கால சந்ததிகள் இவங்கெல்லாம். நம்ம கார்லாம் கவனிக்கிறதே இல்லை கைஸ். நம்ம பிரச்சனையாவே கவனிக்கிறது இல்லைங்கிட்டு போய் காரை கவனிக்கிறது. நடுவில் ஒரு பிரச்சனை வேறு ஆகி கார் கண்ணாடி உடஞ்சு போச்சு. பிரச்சனையா இங்கேருந்து பார்க்கறதுக்கு அப்படியே நீ உங்கள் அம்மாவோட தங்கச்சி மாதிரி இருக்கு. போ, அப்படிதான் தெரியுது, வயசான மாதிரி தாண்டி தெரியுது. இப்போ இவ என்ன இப்ப இவ எப்படி இவ்வளவு பெரிய பொண்ணா இருக்கா, அதே மாதிரி இவளோட பொண்ணாகும். இவ எப்படி இருக்கா, இவ எப்படி இருக்கா, இவ அவ்வளவுதான் பயங்கர கொழு கொழு கும்பலையா மாறிடுவான். பேரன், பாட்டி, மகள், அப்புறம் குட்டிகள். ஐயோ என்ன பிரச்சனை? ஒரே ஃபீலிங்கா இருக்கா? ஊசி போட போறீங்கன்னு. ஆமா, நீ போட்டு பாரு, அப்ப தெரியும் உனக்கு. நான் ஏன்டி ஊசி போடுறேன்? நானா மாசமா இருக்கேன். சீட் பெல்ட் போடுங்க. மொத்த பிரச்சனையா போடுங்க சுகுமா. நான் ஒரு பொசிஷனுக்கு வரணும் இல்லைங்களா? இப்பதான் நான் ஒரு பெண்மையாவே உணர்றேன்றியா? இன்னும் எனக்கு அந்த பெண்மைக்கு உண்டான ஒரு குணம் வர மாட்டேங்குது. ரத்தத்திலேயே இல்ல உங்க அப்பன மாதிரி. அது ஆண்களையும் இல்ல பொண்ணுலயும் இல்ல. அப்படியே பிரச்சனையா? அப்படியே பொங்குது சார். பிரச்சனையோட கடையை பாருங்க, அனாதையாக உள்ளது. ஆளா பிரச்சனை அவன் கஸ்டமர் வந்திருக்காங்க, நீ பாக்கலையா? நாய்க்குட்டி இருக்குது பாருங்க, அந்த உட்காந்துருக்குது. கஸ்டமர்ஸ் உட்காந்துருக்காங்க. எங்க ஒன்லி ஃபார் லேடிஸுங்க. பிரச்சனையா வெக்கமா இல்ல? கடையை ஓபன் பண்ணி எனக்கு ஒரு காலம் வரும் गाइस. நம்மளோட ஏரியாக்கு வந்து அர்பன் கவர்மெண்ட் ஹாஸ்பிடல். அர்பன் கவர்மெண்ட் ஹாஸ்பிடல் அப்படினா என்னது? பக்க சுகாதார நிலையம் வந்து பக்கத்துல இருக்கு. சுகாதார நிலையத்துக்கு அர்பன் கவர்மெண்ட் ஹாஸ்பிடல் நேம். அர்பன் பேங்க் அப்படிங்க. நீங்க வேற பிரான்ச். அர்பன் பேங்க்னு மட்டும் இருக்கு. அர்பன் ஹாஸ்பிடல் நாங்க. அம்மா அதுல இருக்குமா? அர்பன் தான் இது அது என்னது? ஓ இருக்க மேப்ல வந்து அர்பன் கவர்மெண்ட் ஹாஸ்பிடல் அந்த மாதிரி தான் போட்டிருந்தது. ஆக்சுவலா நம்ம வீட்டு பக்கத்துல இருக்க அந்த ஒரு சுகாதார நிலையம் இருக்கும்ல, அங்கதான் வந்து நம்ம வந்து ஆர்சிஹெச் வந்து பதிவு பண்ணணும். அங்கதான் வந்து நம்ம ஊசியும் போடணும். ஸோ அந்த நாங்க பண்ண தப்பு என்னதுன்னா நான் சொல்றேன். இப்போ சிவா நாங்க பண்ண தப்பு என்னன்னா
ப்ரூஃப் எல்லாம் இருக்கு நம்ம கிட்ட. வந்து போஸ்ட் ஆஃபீஸோட அந்த கார்டும் இல்ல என்னோட பேர்ல. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஈஷாம் கார்டுன்னு ஒன்று எடுக்கணுமா, அதுவும் நம்ம கிட்ட கிடையாது. ஸோ அவங்க என்ன சொன்னாங்கன்னா போஸ்ட் ஆஃபீஸ் இது, ஈஷாம் கார்டு, ஆதார் கார்டு, சிவாவோட ஆதார் கார்டு, அதுக்கப்புறம் அவ்வளோதான். ஃபர்ஸ்ட் மாதிரி வந்து பாஸ்புக் எல்லாம் இப்போ கேட்கறது இல்லை. எதனால பாஸ்புக் கேட்கறது இல்லைன்னா நிறைய பேத்துக்கு வந்து அமௌண்ட் வந்து கரெக்டாக போய் சேர்றதில்ல, ஒவ்வொரு பேங்க் ஒவ்வொரு மாதிரி இருக்கிறங்காட்டி. ஸோ போஸ்ட் ஆஃபீஸ்னா எல்லாத்துக்கும் ஈக்குவலாக போய் வந்து எல்லாத்துக்கும் சேரும் அப்படிங்கிறனால இப்போ போஸ்ட் ஆஃபீஸ் கார்டு தான் கேட்குறாங்க. கவர்மெண்ட்னா நீங்கள் மெயினான ஜிஹெச்சுக்கு போக வேண்டாம், உங்கள் ஏரியாவில் வந்து ஒரு ஜிஹெச் குட்டி ஜிஹெச் இருக்கும்ல, ஸோ அதுக்கு போய் ஆரம்ப சுகாதார நிலையம். அப்பதான் முன்னாடியே சொல்ல எவ்வளவு கஷ்டப்பட்டுட்டு இருந்தேன் நானு. நீதான் ரொம்ப இங்கிலீஷ்ல பீட்டர் விட்டல. இப்படி திட்டுற எல்லாத்தையும் பிரச்சனையா ஸ்கேன் எடுத்தாடும். ஆமா, இப்போ வந்து ரீசன்ட்டா நம்ம இந்த ஆர்ஆர்ல தான் வந்து ஒரு 3 வந்து ரீசன்ட்டா. ஆனா என்னதான் அந்த யூடியூபர் புத்தியை காட்டிறல. நீங்க வாய் மூடுங்க. இந்த கோயிலை ஒட்டி தான் இந்த ஹாஸ்பிடல் இருக்கு. சோ நமக்கு தான் என்னப்பா ஆம்புலன்ஸ் இருக்குது. வேற பிரச்சனையா? முதல்ல போயிட்டு அவங்கள்ட்ட சொல்லு, இந்த மாதிரி ஆர்சிஹெச் ஐடி எடுத்தாச்சு, எனக்கு அந்த எல்லோ கலர் கார்டு மட்டும் கொடுத்தீங்கன்னா நான் வீட்டுக்கு கிளம்பிடுவேன்னு சொல்லி. அதான் அந்த கார்டு மட்டும் கொடுத்தீங்கன்னா நான் ஓடிடுவேன் வீட்டுக்கு அப்படின்றது. அப்புறம் இங்கே டோக்கன் எடுத்து நிற்கிறவங்களாம் இழிச்சாங்களா கேட்பாங்க. அடுத்த வாரம் வந்து அடுத்த வாரம் திருப்பி வரணுமா? என்னடி சொல்ற? தடுப்பூசி இருக்கு அடுத்த வாரம் தீபாவளி. அடுத்த வாரம் தடுப்பூசி இருக்கு, என்ன பண்றது? தடுப்பூசி போன வட்டமே ரெஜிஸ்டர் பண்ணிட்டாங்க. அந்த தடுப்பூசி தான் வலி, உயிரே போகும். நீ வேற அம்மையே ரெஜிஸ்டர். சரி வாங்க முத்து பிரச்சனையா போவோம். எப்படி இருந்த புள்ள எப்படி போ நேரம் எங்கேயாச்சும் நிப்பாட்டுவோம், ஹோட்டலில் நிப்பாட்டுவோம், தடுப்புட்டு நெருங்குவா. இப்போ என்ன கடைசி வாங்கியாச்சா? எந்த பட்டம் வாங்கினாலும் அது வராது. இதுதான் உனக்கு முக்கியம். நீ பிறந்ததுக்கு உண்டானதே இதுலதான் இருக்கு. அது டிகிரி வாங்கும்போது கூட இவ்வளவு சந்தோஷமா இல்லடா எனக்கு. கஷ்டப்பட்டு இருக்கு, எவ்வளவு கஷ்டப்பட்டு வாங்க. சன்யா, நீ இதை தாண்டி போட்டு ஒளறிக்கிட்டு இருந்த குறிச்சி அர்பன் பிரைமரி ஹெல்த் சென்டர். சத்யா அர்பன் பிரைமரி ஹெல்த் சென்டர். இன்ஜெக்ஷனை குத்த வேண்டியதா? இப்ப சந்தோஷமா சிரிச்சுக்கிட்டே போறேன் நானு. வரும்போது ஊசியை குத்தி அழுதுக்கு வர போறேன். கன்ஃபார்ம் பண்றதுக்காக வந்தோம். கன்ஃபார்ம் அந்த வீடியோ இருக்கும். இருக்கு. நீ எடுத்து வச்சிருந்தல ஃபர்ஸ்ட் டைமே ஊசி போட்டுருவாங்க பயந்து அழுது. அதெல்லாம் இதுக்கு அப்புறம் தான் வரும் அந்த வீடியோ. இது வந்து பாத்தீங்கன்னா ஹாஸ்பிடலோட பார்க்கிங் ஏரியா. பிரச்சனையா குத்துவுமா? நறுக்கு என்று நரிச்சு பிரச்சனை நல்லா குண்டாயிட்டியானா? கழுத்துல தொப்பை போட்டு இத்தனைக்கு ஒயிட்ல வச்சா உள்ளே தானடி தெரியவே. அந்த மாதிரி ஐபோன் வாங்கினாலும் அந்த மாதிரி தான் தெரியும். அப்ப பிரச்சனை போன்ல இல்ல. சொன்னாங்க டியூட்டி டாக்டர் பார்த்துட்டு இன்ஜெக்ஷனை போட்டுட்டு சாப்பிட்டுட்டு வாங்க. 1 o'clock டாக்டர். இப்போ இன்ஜெக்ஷன் போட்டு சாப்பிட்டு வர சொன்னாங்களா? மெயின் டாக்டரை பார்க்கணும் 1 மணிக்கு. இப்போ இன்ஜெக்ஷன் ஊசி போடலாமா? ஓகே, இப்போ தான் ஒரு கடைசி இன்ஜெக்ஷன். இந்த கோட்டை நெப்பனா வேலை முடிஞ்சு. இவன் அடிஷனல் சீட் வாங்கி எழுதணுமா? ஏன் சொல்லியிருக்காங்க? பிளட் டெஸ்ட் சொல்லியிருக்காங்களா? ஏன் சிவா உள்ள போ, நான் எடுத்துகிட்டு போ, நீங்கள் கூட்டிகிட்டு போங்க. ஏய் எனக்கு வேலை கிடக்குது ரெடி, போய் பார்க்கணும்ல. அப்புறம் என்ன பண்ண முடியும் உடனே? வலிக்குதா? அதுக்கு நான் என்ன பண்ணுவேன்? எழுது காரணம் யாரு? நீ தானே. உனக்கு தெரியுமா நான் வெயிட் கிராம் கணக்கில் குறைஞ்சிட்டியா? அன்னைக்கு வந்து 59.9 இருந்தேன். இப்போ 59.4 தான் இருக்கேன். இது ட்ரெய்லருமா? மெயின் பிக்சர் வந்து இனிமேல் தான் இன்ஜெக்ஷன். A few moments later. பிரச்சனையா? என்ன கல்ல தூசி விழுந்துருச்சா? கல்ல தூசி விழுந்துருச்சா? என்னதான் ஆச்சு நம்ம ஊர்? என்னதான் நாளைக்கு எத்தனை
எத்தனை ஊசி போட்டாங்க உனக்கு? ஒன்று ரத்தம் ஊசி உறிஞ்சிருக்காங்க, உள்ள ஏற்றுவாங்கன்னு ஒரு ஊசி. A few moments later. பாத்தியா பார்த்தேன், எப்படி இருந்தது? நல்லா இருந்துச்சு. தான் அவங்க குழந்தை பார்த்துக்கோங்க, நல்லா இருக்கு குழந்தை, நல்லா தேங்க்யூ டாக்டர். இப்போ தெரிஞ்சதா? குழந்தை தெரிஞ்சு பார்த்தேன், இதான் பேபி பார்த்து மொதல் விட நல்லா இருந்ததா? இப்போ நல்லா தெரிஞ்சதா? நல்லா தெரிஞ்சு பெருசாக இருந்தது. முடியல வந்துச்சா? பிரச்சனையா? கைஸ், நம்ம வந்து இப்போதான் வந்து என்டி ஸ்கேன்லாம் முடிச்சுட்டு வந்து பாப்பாவோட ஜெராக்ஸ் பேப்பருக்காக வெயிட்டிங். ஜெராக்ஸ் பேப்பரா? செல்ஃபிக்காக வெயிட்டிங். பாப்பாவோட செல்ஃபி இதுக்காக வெயிட்டிங். ஸோ பார்ப்போம், வந்துட்டு பேபி நல்லா டாக்டர் பார்த்துக்கோங்க சிஸ்டமில். இதான் உங்கள் பேபி. நீ மூணு நல்லா பார்த்துட்டு வந்துட்டேன். நான் பார்த்துட்டேன். போனதெல்லாம் ரொம்ப குட்டியாக இருந்தது. யாருமா இருந்தது? யாருமா இருந்தது? கலர் வந்து ஒன்ன மாதிரி பிளாக் அண்ட் ஒயிட். பிளாக் அண்ட் ஒயிட்டா? பிளாக் அண்ட் ஒயிட்ல தெரிஞ்சது? இதுல எப்படி இந்த ஜெராக்ஸ்ல தெரியுது, அதே மாதிரி தான் அதுல தெரியும். பிரச்சனையா? என்ன ஹாஸ்பிட்டலே குட்டி காலட்டா போயிடுச்சு. இவ்வளோ நேரம் உங்கள் அம்மாவை கூட வச்சுக்கிட்டு இப்போ கட்டி விட்டேன் சாப்பிடும்போது. நான் வீட்டுக்கு போய் சாப்பிட்றேன்ட்டாங்க. பார்சல் வாங்கியிருக்கேன். பிரச்சனையா? ஏன் தெரியுமா எப்படி மழை பெய்யுது? ஏன்னா நம்ம vlog பண்ணோம், வீடியோ எடுக்கிறோம். அதை சொல்லு. அதனால தான் இப்படி மழை பெய்யுது. தெரியல பாரு. ஒன்றுமே தெரியல. பார்த்து நல்ல மழை. ஆமா, எதுவுமே தெரியல. சரியான மழை. நம்ம பைக்ல வந்துருக்கோமா? இங்க பாரு, ஒண்ணுமே தெரியல. ஹாஸ்பிட்டல்லேருந்து வீட்டுக்கு வந்தாச்சு. ஆனால் இங்கேருந்து நம்ம வீட்டுக்குள்ள போக முடியல. பாத்தீங்களா எவ்வளோ மழை. எங்க காட்டாற்று வெள்ளம் காலையில இந்த இடத்த பார்த்தோம்ல வீடியோல. சரி, பிள்ளைகள்லாம் எங்கடி போயிருக்கோம் தெரியல. எல்லாம் ஓடி ஒளி. பிள்ளைகள் எல்லாம் ஓடி போயிருக்கும். வலி எனக்கு பழகிடுச்சா? வலிக்கவே இல்லையா? வலிக்குது. வலி அன்னைக்கு மாதிரி இல்ல, ஆனா வலிக்குது. சவுண்ட் ஹெவியா வர மாதிரி தெரியல. பேக் டு மை யூனிஃபார்ம். இத கம்ஃபர்ட்டான இதெல்லாம் வாங்கிருக்கீங்க சொல்லவே இல்ல. டபுள் டோர் ஃப்ரிட்ஜ். டூர் பாருங்க, பிரசன்ஸ் வச்சாங்கல போய். எவ்வளவு டூர் வச்சிருக்கேன் நானு. என்னென்ன வாங்கி வச்சிருக்கேன் புதுசா? இவன் அப்புறம் இவன் ஓகே கைஸ், இன்னைக்கு ஒரு நாள் விழுந்து விட்டது. எனக்கு தூக்கம் கண்ணை சொக்குது. ஏன்னா காலையில் நைட்டு ரொம்ப லேட்டாக தூங்கி காலையில் சீக்கிரமாக எழுந்திரிச்சேன். ஸோ செம தூக்கம். அடுத்து அப்படியே ஒர்க் மூடு ஸ்டார்ட் ஆகிடுச்சு. இங்கே ஒருத்தி தூங்கி விட்டான். நடிக்காத சொல்லு பிள்ளைத்தாச்சி பொண்ணு அடிக்கிறேன் நீ. வாயும் வயிறுமா இருக்கிற பொண்ணு இப்படியா நீ அடிப்ப? வாயிலையும் வயிற்றுலையும் தான் இருக்கு. வாயில இருக்கு பாரு. என்ன அது, நெல்லிக்காயா? அதாவது தூங்கும் போது எல்லாம் வச்சிருப்பாங்க. அப்படியே காட்டு. என்னடி பேச்சுக்குள்ள நெல்லிக்காய் எடுக்கிற? அப்படி குளிருதுங்களா உங்களுக்கு? குளிர்லாம் இல்ல, மலைக்கு நல்ல கதகதன்னு இருக்கு. சரியான மழை இல்லைங்களா, அதனால நீங்களும் கவனமா இருங்க ஃப்ரெண்ட்ஸ். நீ போ, பொந்துக்குள்ள போ. நெக்ஸ்ட் வந்து லேட்டஸ்ட் vlogs மட்டும் நெக்ஸ்ட் அப்டேட் வந்து நாங்க நெக்ஸ்ட் வீடியோல சொல்றோம். ஓகே, நெக்ஸ்ட் அப்டேட் வந்து நெக்ஸ்ட் வீடியோல தான் வரும். அடுத்து தீபாவளி வர போகுது. எனக்கு தெரிஞ்ச அடுத்து தீபாவளி பர்ச்சேஸ்க்கு தான் வரும். ஆஸ்பத்திரியே பூரா பர்ச்சேஸ் பண்ணி வச்சு காசு. ஆமா, பேபிக்கு தேவையான தீபாவளி செலவு பக்காவாக படுது. ஆனா பரவாயில்ல, அது கணக்கு போகக்கூடாது, தப்பு. நான் பார்ப்பேன். நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. எத்தனை நாளாக சொல்லி அப்புறம் இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணிக்கோங்க. அண்ட் அதுக்கப்புறம் இன்னொரு சேனல் ஒன்று ஆரம்பிப்போம் குட்டியா. ஆமாம், 2 சேனல் வச்சு வீடியோ போட்டு கிளி கிழிச்சிட்டீங்க. அடுத்து ஓகே கைஸ், பாய்.